நாளிலும் இந்த துதி ஆராதனை நடத்தும்படியாக நம்மத்திலே வந்திருக்கிற அருமையான சகோதரர், நம்முடைய ஊரை சேர்ந்த, நம்முடைய சபையை சேர்ந்த சகோதரர் டென்னிஸ் ராஜா அவர்களை அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே அன்போடு கூட நான் அவளை வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களும் அவருடைய குழுவினரும் இப்பொழுது வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த அருமையான மூத்த போதகர் ஐயா டேவிட் அன்பையாவிற்கும், அருமையான ரிச்சர்ட் ஐயா அவர்களுக்கும், சபையராய் மூப்பர் ஒவ்வொருவருக்கும் இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே நாங்கள் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 மாதங்களாக இயேசு பார்த்துக்கொள்வார் என்கிற ஒரு ஊழியத்தை தொடங்கி நாங்கள் குழுவாக நாங்கள் இணைந்து செயல்பட்டு வருகிறோம். அடியேன் பொள்ளாச்சியிலே குடும்பமாக இருந்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஊழியத்துக்கு கடந்து செல்கிறோம். எங்களுடைய பாடல் குழுவினரோடு இன்றைக்கு பாடல் பாடி ஆராதித்து பிற்பாடு சாட்சிகளையும் ஊழியங்களை எப்படி செய்கிறோம் என்பதை பகிர்ந்து உங்களோடு இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலே நாம் செபத்தோடு இருப்போம். கர்த்தருடைய வார்த்தை நம்மளோடு பாடல் மூலமாக ஆராதனை மூலமாக வந்து சேரும். அடியேன் எழுதின புது பாடல்களும் பாடல் தாள்களே இருக்கிறது, அதையும் எங்களுடைய குழுவினர்கள் பாடுவார்கள். இந்த நேரத்தை எங்களுடைய குழுவினர் கரங்களிலே நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நம்மளுக்கு தேவன் கொடுத்த நாள் மனமகிழ்ச்சி நாள், அப்படி தானே? நம்ம எல்லா சூழ்நிலையும் இந்த நாளிலே எல்லா சூழ்நிலையும் மாற்றி மனமகிழ்ச்சியோடு செல்வதற்காக தான் அந்த நாள் இந்த பேரை வச்சிருக்காரு ஏசப்பா. இந்த நாளிலே அவர் பாடலை பாடி அவரை துதிப்போம். பாடல் புக்கிலே 9வது பாடல், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி நான் பாடிடுவேன். இந்த பாடலை எல்லாம் கைகளை தட்டி உற்சாகமாக படிப்போம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஏழ்ரவிக்கு அல்லேலூயா. என்ன நீரை கண்டீரையா, நம்முடைய ஏக்கமெல்லாம் தீத்தீரையா. நம்மளை கண்டு நம்மளை அழைத்து வந்து ஆசீர்வதிக்க தேவங்க. இந்த நாளில் அவர் கைகளை தட்டி துதிக்கும் போது அவருடைய எல்லா கட்டுகளையும் எல்லா சூழ்நிலையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஏழ்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தன் தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஏழ்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா
தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எல்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். ஏலோகியும் நீங்க தாங்க என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன், நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. எலோகியும் நீங்க தாங்க என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன், நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். அல்லேலூயா. நல்ல பேர் துதி ஆராதனை, அப்படிதானே? அல்லேலூயா. துதி ஆராதனை நம்ம தேவன் பிரியப்படுற தேவனா இருக்கிறார். வேதத்தில் அநேக இடத்துல துதிக்கும் போது சிறைச்சாலை கதவு உடைந்தது. அநேக இடத்துல துடிக்கும் போது எரிகோ கோட்டை உடைந்தது. இஸ்ரேல் மக்கள் அவங்கள சூழ்ந்து எதிரிகள் சூழ்ந்திருக்கும் போது ஒரு பாடல் குழுவை அந்த போருக்கு முன்னாடி அனுப்புனாங்களாம். அவங்க எதிரிகள் எல்லாருமே அவங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்களாம். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த உலகத்தில் நம்மளுக்கு அநேக பாடுகள், நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக சூழ்நிலை நம்மளை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரே தீர்வு, சொல்யூஷன், ஆண்டவரை துதிப்பது. அல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் ஆண்டவர் துதித்து அவரை பாடி மகிமைப்படுத்தும் போது உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி உங்களை இந்த பேர் ஆண்டவர் வச்ச பேர் போல மனமகிழ்ச்சி நாளாக உங்களை மாற்றுவதற்கு என் தேவனால் கூட காரி ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இந்த பாடல் புக்கில் அல்லேலூயா 1வது பாடல், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், 100க்கு 100 நம்புவேன். நம்பிக்கையோடு அந்த தேவனை பாடும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை எல்லா சூழ்நிலையும் உங்களை சாட்சியாக மாற்ற போகிறார். எல்லாம் கைகளை தட்டி படிக்கலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நான் உண்மை நம்பி உன் ஆலயத்துக்கு வந்திருக்கேன்ப்பா. யாரை நம்பி வரல ஆண்டவரே, என் தலையால் என்னையால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. என் சத்துருக்களுக்கு முன்பாக எல்லாரும் சந்தோஷமாக கைகளை தட்டி உற்சாகம் படிக்கலாமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைத்தான் நான் நம்பி இருக்கேன்,
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் கை வச்சிடலாமா? தேவனுக்கு முன்பாக அப்பா உண்மை நம்பி வந்திருக்க ஆண்டவரே, என் வாழ்க்கை அற்புதம் செய்யுங்கப்பா. தலைகளை மாற்றி கேட்கலாமா? அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வந்திருக்க பிள்ளைகளை ஒருபோதும் துக்கப்படுத்தாத தேவன், சத்துருக்கள் முன்பாக பந்து ஆயத்தப்படுத்துகிற தேவன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனவுவே உம்மாலை தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனவுவே உம்மாலை தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சில கைகளை தட்டி தேவனை மாத்து மையப்படுத்தலாமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம், அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு வார்த்தை, ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அவன் கடற்கரை மணலை போலவும் ஆகாயத்து நட்சத்திரங்களை போலவும் இருப்பான், உன் சந்ததி இருக்குன்னு சொன்னார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த அவர் சொன்ன ஆசீர்வாதம் நடக்குங்கிறதுக்கு அறிகுறியே இல்லையா? அல்லேலூயா. அவர் குழந்தை பிறக்குங்கிறதுக்கு அறிகுறியே அவர் வாழ்க்கையில் இல்லையா? ஆனாலும் ஒரு விசுவாசித்தாராம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நினைக்கிற ஆசைப்படுற விஷயத்தில் இல்லை, நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில் என் பிள்ளை இப்படி இருக்கானே, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்கு, அவன் சரியாக வருவானா, நீ அப்படி நினைக்காம என் தேவன் மாற்றுவார். என் தேவன் என் பிள்ளைய வாழ்க்கையை மாற்றுவார், என் வாழ்க்கையை சிறப்பாக செய்வார். என் வாழ்க்கையில் என் தேவன் இருக்காரு, என் வாழ்க்கையில் அவர் எல்லாத்தையும் சகலத்தை நேர்த்தியாக செய்து முடிப்பார். நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் அது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அதை அவர் செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காணலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்கள் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவாராம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார், அவர் நம்மளை திக்கற்ற விட மாட்டார். அல்லேலூயா. நாங்கள் இந்த இயேசு பார்த்துக்கொள்ள ஊழியத்தின் மூலமாக
டென்னிஸ் அண்ணன் மூலமாக அநேக இடத்துல ஆண்டவங்களை இந்த மாதிரி செய்தியிலும் பாடல் பயன்படுத்துகிறார். அண்ணன் எழுதின ஒரு பாடல், அழிவிலின்றி என்னை காத்தீர், அதிசயமா என்னை நடத்தினீர், தேவைகள் வந்தபோது நம்மளுக்கு உதவி செய்கிற தெய்வம், பாவத்தில் வாழ்கிற மனிதனை ரட்சித்து அபிஷேகித்து ஆசீர்வதிக்கிற தெய்வம், தாழ்வில் இருந்த ஒரு மனிதனை உயர்த்தி ராஜாக்களோடும் எவ்வளோ பெரிய அதிகாரிகளோடு உட்கார பண்ண தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. புதிய பாடல் தான், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அழிவிலின்றி என்னை காத்தீர், அதிசயமா என்னை நடத்தினீர், ஒரு தாயை போல் என்னை சுமந்தீர், தகப்பனை போல் என்னை காத்தீர். அழிவிலின்றி என்னை காத்தீர், அதிசயமா என்னை நடத்தினீர். அழிவிலின்றி என்னை காத்தீர், அதிசயமா என்னை நடத்தினீர். ஒரு தாயை போல் என்னை சுமந்தீர், ஒரு தகப்பனை போல் என்னை காத்தீர். அற்புதமானவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, அழிவிலின்றி என்னை காத்தீர், அதிசயமா என்னை நடத்தினீர். தேவைகள் வந்தபோது நம்மளோட தேவைகளை அறிந்து நம்மளை நாவல சொல் பெறுவதற்கு முன்னே நம்ம தேவையை அறிந்திருக்கிறாங்க. இந்த நாளில் நீங்க கேட்டீங்கன்னா அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவைகள் வந்தபோது உதவி செய்தவரே, விழுவேறிந்த போது விழாமல் காத்தவரே. தேவைகள் வந்தபோது உதவி செய்தவரே, விழுவேன் என்ற போது விழாமல் காத்தவரே, விழுவேன் என்ற போது விழாமல் காத்தவரே, விழுவேன் என்ற போது விழாமல் காத்தவரே. அழிவிலின்றி என்னை காத்தீர், அதிசயமா என்னை நடத்தினீர். அழிவிலின்றி என்னை காத்தீர், அதிசயமா என்னை நடத்தினீர். பாவத்தில் விழுந்த போது தூக்கி எடுக்கிற தெய்வம், நம்மளை பரிசுத்தமாக்கி அவர் சபையில சேர்த்து அவர் நித்தியமாகிய பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கிற தெய்வம், இந்த உலக ஆசீர்வாதமும் இந்த பரலோக ஆசீர்வாதம் தருகிற தேவனா இருக்கிறார். அவர் ஜீவனான தேவனா இருக்கிறார். பாவத்தில் விழுந்த போது தூக்கி விட்டீரே, பரிசுத்தமாய் வாழ கிருபை தந்தீரே. பாவத்தில் விழுந்த போது தூக்கி விட்டீரே, பரிசுத்தமாய் வாழ கிருபை தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ கிருபை தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ கிருபை தந்தீரே. அழிவிலின்றி என்னை காத்தீர், அதிசயமா என்னை நடத்தினீர். அழிவிலின்றி என்னை காத்தீர், அதிசயமா என்னை நடத்தினீர். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை ஆரம்பமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த ஆசீர்வாதம் தேடி வருமா. தாழ்விலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். தாழ்வில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, தள்ளப்பட்ட என்னை தலைவனை மாற்றினீரே. தாழ்வில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, தள்ளப்பட்ட என்னை தலைவனை மாற்றினீரே. தள்ளப்பட்ட என்னை தலைவனை மாற்றினீரே, தள்ளப்பட்ட என்னை தலைவனை மாற்றினீரே. அழிவில் நின்று என்னை காத்தீர், அதிசயமா என்னை நடத்தினீர். அழிவில் நின்று என்னை காத்தீர், அதிசயமா என்னை நடத்தினீர். ஒரு தாயை போல் என்னை சுமந்தீர்,
தகப்பனை போல் என்னை காத்தீர். அற்புதமானவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, அழிவில் நின்று என்னை காத்தீர். அதிசயமாய் என்னை நடத்தினீர். அல்லேலூயா. அழிவில் நின்று நம்ம காக்கிற தெய்வம் அப்படிதானே? அல்லேலூயா. நம்ம கண்டு காண தெரியாது. அல்லேலூயா. ஆனால் நம்மளை சுற்றி எப்பவுமே தூதரை விட்டு பாதுகாக்கிறாருங்க. ஒரு சேதம் நம்மளை அணுகாதபடி நம்மளை பாதுகாக்கிறார். ஏன்னா அவர் நம்மளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை எப்படி அன்பு கூர்ந்தார்னா அவர் சொந்த குமாரனை நமக்காக ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவர் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவராக உங்கள் நடுவிலே இந்த ஆலயத்திலே உளவாடி கொண்டிருக்கிறார். ஒரு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் செயல்பட ஆசைப்படுறார். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த பரிசுத்த இந்த ஆராதனையிலே தேவ ஆவியானவர் உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் செயல்பட ஆசைப்படுறாராம். அல்லேலூயா. ஒரு 100 அதிபதி நீங்க வேதத்தில் வாசித்திருப்பீங்க. அவங்க வாழ்க்கையில ரொம்ப நாளாக ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அது அவங்களால சரி செய்ய முடியல. அவங்க இருந்த பணத்தை எல்லாமே விற்று எடுத்து மருத்துவம் எல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியலையாம். ஒரு நாள் இயேசு வருவாருன்னு கேள்விப்பட்ட போது அவருடைய சால்வையின் ஓரத்தை நான் பிடிச்சேன்னா எனக்கு இந்த நோய் சரியாக விசுவாசித்தாங்களாம். அதே மாதிரி பிடிச்சாங்களாம். ஆண்டவருக்கே தெரியாமல் அந்த அற்புதம் வல்லமை அவங்கள சுகமாக்குச்சாங்க. அல்லேலூயா. இந்த பாடலில் வரல அப்படிதான். நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது, தேவைப்படுது, எல்லாமே தெரியுது. ஆனால் நம்ம முதல்ல இயேசுவை பார்க்காம நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், இல்லைனா வேறு யாரும் மனிதனை நம்ம நோக்கி பார்க்குறோம். எல்லாமே நம்ம ஆண்டவரை கடைசியாக தான் பார்க்குறோமா. அல்லேலூயா. நீங்கள் நானும் அப்படி இருக்கக்கூடாதுங்க. முதல் இடம் தேவனுக்கு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை எல்லா சூழ்நிலைக்கும் விலக்கி எல்லா கைக்கும் விலக்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று ஆராதிக்கலாமா அந்த பரிசுத்த தேவனை, துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனை. அவர் பரிசுத்தர், அந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் ஒரு நிமிடம் ஸ்தோத்தரிக்கலாமா? வாய்களை திறந்து அப்பா அவங்க துதிக்கிறேன்னு சொல்லலாமா? அவர் பரலோகத்தில் எத்தனையோ தூதர்கள், எத்தனையோ கேருபீன்கள், சேராபீன்கள் மத்தியில் வாசமாக இருக்க தேவன். ஆனால் உங்கள் நடுவிலையும் என் நடுவிலையும் அவர் வாசமாக இருக்க, பிரியமாக இருக்க. உங்கள் துதிகளில் அவர் பிரியமாக இருக்கிறாராம். எல்லாரும் ஒரு விஷயம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அப்பா அவங்க துதிக்கிறேன்னு சொல்லலாமா? அப்பா அவங்க துதிக்கிறோம். அப்பா எங்களை காண்கிற தேவனே, எங்களை காக்கிற தேவனே, அப்பா எங்களை நடத்துகிற தேவனேன்னு சொல்லலாமா? எங்களை ஆராதிக்க வந்திருக்கோம். அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே திரும்பி போகும்போது ஆண்டவரே இயேசப்பா இவங்க என்ன யோகத்தோடு இந்த இடத்துல வந்தாங்களோ ஆண்டவரே இயேசப்பா நீர் அப்படி செய்ய போறீங்கப்பா. உமக்கு நன்றி என்று கைகளை தட்டி நன்றி சொல்லலாமா? ஒரு விஷயம் அப்பா உமக்கு நன்றி. அப்பா என் வாழ்க்கையில நீங்க நன்மை செய்ய கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே என் சத்துருவின் கைகள் நீங்களாக்கி என்னை மீட்க போறதுக்காக நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை தெரிந்த பாடல் தான். கைகளை தட்டி உற்சாகமாக படிப்போம். அந்த தேவ ஆவியார் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் யார் யாரெல்லாம் அந்த தேவன் எனக்குள்ள வரணும், அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள செயல்படணும் ஆசைப்படுறீங்களோ ஒவ்வொரு தேவன் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தந்தானை துதிப்போமே, திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையா
நமக்கானந்த ஆனந்தமாகவில்ல கரியதோ நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கானந்த ஆனந்தமாகவில்ல கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பார்த்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொன்னாரு, சீசரெல்லாம் கலங்கி போய் இருந்தாங்க. ஆண்டவரே நீங்கள் மறிச்சிங்கன்னா நாங்கள் தனியாக இருப்போம் ஆண்டவரே இசப்பா, நீங்கள் எங்களை நான் என்னப்பா செய்யணும் கலங்கிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னார், நான் உங்களை திக்கிட்ட விட மாட்டேன், நான் பரிசுத்த ஆவியை அவங்க மத்தியில் வருவேன், நீங்கள் மேல் வீட்டு அறையில் அமர்ந்துருங்க, நான் உங்களை நிரப்புவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை தொடவும் உங்கள் மூலமாக அநேக காரியங்கள் செய்ய ஆசைப்படுறார். நீங்கள் இயேசுக்காக எழும்பணும்னா, அன்று 3 வேளை மறுதலித்த பேதுரு ஆண்டவர் தொட்ட போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் பிரசங்கம் பண்ணி அவர் ரத்த சாட்சியா மரிச்சாராம். ஹல்லேலூயா. நாளை ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்தாருன்னா உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலை எல்லாமே மாறுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமா படிக்கலாமா? தேவன் உங்களை தொட ஆசையா இருக்கு. ஹல்லேலூயா. தாசரே தரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய சுவை கூறுவோம், அவரை வாஞ்சிப்போம், இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வாய் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வாய் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வாய் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வாய் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேற்றே, நால்வரை அன்புவை காதரித்த உன் ஆண்டவரே தொழுதேற்று போற்றிடுவானோர் பூதலத்தோடு சாட்டுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடுவானோர் பூதலத்தோடு சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே முழு உள்ளமே பிள்ளைகளப்பா தொடுங்கப்பா. யார் யாரெல்லாம் எனக்கு வரும் கேட்கிறாங்களோ அவங்க நிரப்புங்கப்பா, தொடுங்கப்பா. ஏசப்பா எங்களுக்கு துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒப்பு விடுறோமப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, அந்த துதி ஆராதனை யாரெல்லாம் பங்கு கொண்டாங்களோ தகப்பனே ஏசப்பா, இது யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே ஏசப்பா, யாரெல்லாம் உங்களுடைய கருத்துல ஒப்படைச்சாங்களோ ஆண்டவரே, அதை நீங்க செய்து முடிக்க போறீங்கப்பா. ஒரு விஷயம் கைகளை தட்டி நன்றி சொல்லலாமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க செய்ய போற நன்மைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, என் கட்டில அர்த்தக்காக நன்றி அப்பா. என் வாழ்க்கையில் செயல்பட்ட சத்துருவை ஆண்டவரே தலை நசுக்க நன்றி ஆண்டவரே. எரிவ போன்ற கோட்டை உடைச்சக நன்றி ஆண்டவரே. அப்பா என் சத்துருக்கள் முந்தில எனக்கு பந்தி ஆயத்தோட நன்றி ஆண்டவரே. ஆமென். அப்பா நீங்க நன்மை செய்ய போறது நன்றி ஆண்டவரே ஏசப்பா. முழு ஆத்மாவும் முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு இதயத்தோடு நாங்கள் உங்களை ஆராய்ச்சிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. உங்க சமூகம் முன்பாக செல்லட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.